ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க வர முடியாது, பாஸ் பண்ண முடியாது, பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க மோசேயினால இவங்க என்ன செஞ்சாங்க, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாருன்னு புடிச்சிட்டேன். நான் என் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் இங்க மேகம் வந்தது, ஏன் இங்க சமுத்திரம் வந்ததுனாக்கா அப்பதான் சொன்னாரு, டேய் மேகம் வந்து ஆவிக்கு சமம், சமுத்திரம் தண்ணிக்கு சமம். இந்த ஆவியினாலும் சமுத்திரத்தினாலும் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நீ அதை வாங்கு. சபையே இன்னைக்கு நல்லா திருச்சபை இது. ஏன்னா இது யூடியூப்ல போறதுனாலதான் நான் அந்த திருச்சபையை பார்த்து உங்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். அநேக திருச்சபைகள் இன்றைக்கு தண்ணீரினால முழுக்க ஞானஸ்நானம் வாங்கி அதோட நின்னுடுறாங்க.